வெல்கம் டு தமிழ் சினிவுட். மெய்யழகன் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் நேத்தி கோவையில் கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஆடியோ லான்ச்சில் கெஸ்ட்டாக சூர்யா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு பிறகு இந்த பாடல்கள் இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த படம் 96 திரைப்படத்தை இயக்கின பிரேம்குமார் இயக்கத்தில் ஹீரோவாக கார்த்தி முக்கியமான ரோலில் அரவிந்த் சாமி நடிச்சிருக்காங்க. ஸ்ரீதிவ்யா இந்த படத்தில் முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 27 நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படத்துடைய ரிலீஸ் அப்டேட் வெளியாயிருக்கு. விடாமுயற்சி திரைப்படத்துடைய டப்பிங் மற்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் படக்குழு பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை முதல்ல தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தாங்க. ஆனால் தற்போது வெளியான தகவலின்படி இந்த படத்தை நவம்பர் அப்படி இல்லைனா டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதாகவும் கூடிய சீக்கிரமாக படக்குழு தரப்பில் இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட்டை அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் கூடிய சீக்கிரமாக இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிளையும் படக்குழு ரிவீல் பண்ண போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. வருகின்ற அக்டோபர் 10 ரஜினி அவர்களுடைய வேட்டையன் திரைப்படமும் சூர்யா அவர்களுடைய கங்கவான் திரைப்படமும் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவானுச்சு. ஆனால் தற்போது கங்கவான் திரைப்படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகாதுன்னு சூர்யாவே சொல்லியிருக்கார். மெய்யழகன் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சில் கடந்த 50 வருடமாக ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டாராக வலம் வரார். ஸோ மூத்தோருக்கு வழி விடுறது தான் சிறந்த பண்பு. ஸோ இதனால் கங்கோன் அப்போ ரிலீஸ் ஆகாது, கூடிய சீக்கிரமாக ரிலீஸ் டேட்டை சொல்லுவோன்னு சொல்லியிருக்கார். ஸோ சூர்யாவுடைய இந்த அன்பிற்கும் பாசத்துக்கும் நன்றி. கங்கோன் திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி பெறும்னு ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கார். இதனால் வேட்டையன் திரைப்படம் சோலோவாக அக்டோபர் 10 நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. கங்கோன் திரைப்படம் நவம்பர் 14 அப்படி இல்லைனா 15 சோலோவாக பேனிந்திய படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படத்துடைய கேசன் குரு அப்டேட்டை கடந்த சில நாட்களாக படக்குழு வெளியிட்டிருக்காங்க. நேத்தி சத்யராஜ் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்கிறதா அவருடைய கேரக்டர் ரிவீல் போஸ்ட்டை வெளியிட்டாங்க. இன்னைக்கு உபேந்திரா இந்த திரைப்படத்தில் கலிசா என்ற தோற்றத்தில் நடிக்க போகிறதா இன்னைக்கு படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய கேசன் குரு அப்டேட்டை படக்குழு ஒவ்வொரு நாளைக்கு வெளியிடுறாங்க. இதில் கோலிவுட் ஆக்டர் சத்யராஜ் ஸ்ருதிஹாசன், டோலிவுட் ஆக்டர் நாகார்ஜுனா, மலையாள ஆக்டர் சபரீசன், கன்னட ஆக்டர் உபேந்திரான்னு இது ஒரு பக்கா பேனிந்திய படமாக வெளியாக போகுது. இன்னும் இந்த படத்தில் ஒரு நார்த் இந்திய ஆக்டர் நேம் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நாளைக்கு அந்த பேரை படக்குழு வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படத்துடைய ஓப்பனிங் டிக்கெட் புக்கிங் தற்போது தொடங்கி சூடு பிடிச்சிருக்கு. இந்த நிலையில் கோட் படத்துடைய அட்வான்ஸ் புக்கிங் தற்போது தொடங்கி உலக லெவலில் சூடு பிடிச்சிருக்கு. அந்த வகையில் தமிழ்நாடு கேரளாவில் 3 கோடி ரூபாய் வரையும் கோட் படத்துடைய அட்வான்ஸ் புக்கிங் டிக்கெட் சேல் ஆகிருக்கு. கர்நாடகாவில் 2 கோடியும் ஓவர்சீஸில் 17 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஓப்பனிங் கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதாவும் அட்வான்ஸ் புக்கிங்கில் உலக லெவலில் 25 கோடி ரூபாய் கிட்ட அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டும் வசூல் பண்ணியிருக்கிறதாவும் உலக லெவலில் கோட் திரைப்படம் முதல் நாளில் மட்டும் 120 170 கோடி ரூபாய்க்கு மேலே முதல் நாளில் மட்டும் வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா கணிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு இந்த வருடம் தென்னிந்திய சினிமாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கோட் திரைப்படத்துக்கு கிடைக்க போகுது. போன வருடமே இந்திய சினிமாவில் லியோ படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சி டாப்பில் இருந்துச்சு. அதே போல் கோட் படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் தற்போது கிடைச்சிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், கோட் திரைப்படம் முதல் நாள் எவ்வளோ வசூல் பண்ணும்? கோட் படம் 1000 கோடி கிளப்பில் இணையுமா? இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.